வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உக்ரைனின் மோதலை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உட்பட சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானுடன் தொலைபேசியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை விரைவாக மீட்டெடுப்பதற்கும் இந்தியாவின் நிலையான ஆதரவை திரு மோடி தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று தகவல் ஒலிபரப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானை சேர்ந்த ட்ரோன் பறந்ததை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் ட்ரோன் தென்பட்டதாகவும் இதையடுத்து அப்பகுதியில் இராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் உமர் அப்துல்லா இன்று ஆய்வு செய்து நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் கூடுவதாக சபாநாயகர் திரு செல்வம் அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRF வெளியிட்டுள்ள பல் மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் 23வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. நாளை இரவு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் இரவு 9:57 மணிக்கு துவங்கி 85 நிமிடங்கள் நீடிக்கும். இதை பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம். இந்த கிரகணம் ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்டிக், அண்டார்டிகா பகுதிகளில் தெரியும். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.